ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே அவங்க வளர வளர அவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்புகளும் கூட வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஜென்ரேஷன் வந்து கண்டுபிடிப்புகளின் உச்சத்தில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கண்டுபிடிச்சு தோணுது எனக்கு. ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புலையுமே அதுக்கான பக்க விளைவுகள் இருக்குது. அதனால் சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னென்னா அணுசக்தி, கம்ப்யூட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். அணுசக்தி பார்த்திங்கன்னா அதோட பலன் இருந்தாலும் ஆனால் அதோட பக்க விளைவு பார்த்திங்கன்னா அணு ஆயுதங்கள். நமக்கு முன்னாடி பெரிய மலை மாதிரி வந்து நிற்கிது அணு ஆயுதங்கள். எல்லா நாடுகளுமே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு. அவங்களோட நாட்டோட அந்த சக்தியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காரணியாக வந்து அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு ரோபோட்ஸ், கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 40 வருடங்களா 50 வருடங்களா ஆச்சு. கம்ப்யூட்டர் வளர்ச்சியோட இப்போது லேட்டஸ்ட்டு என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதர்களுடைய வேலைகளை சுலபமாக்குறதுக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் அதே வேலைகளை வந்து நம்ம அதுக்கிட்ட இழந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுறது, எல்லாமே ஆட்டோமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய வேலைகளை ரோபோக்கள் தட்டி பறிக்க போகிறது, ஜாக்கிரதை அப்படின்னு இது சொல்கிறது யாருன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஜாம்பவான் பில் கேட்ஸ் தான் சொல்கிறாரு. அவர் சொல்லி 2 years ஆக போகுது. இன்னொருத்தர் வந்து எலான் மஸ்க் வந்து யாருன்னா டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் வந்து இன்னும் ஸ்டார்லிங்க் நிறைய கம்பெனிகளில் வந்து அவர் ஓனர் கம் ஃபவுண்டர் கம் பார்ட்னர் மாதிரி. ஸோ அவர் யாருன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கட்டிங் எட்ஜில் வந்து ஒரு கீ பர்சன், ஒன் ஆஃப் த கீ பர்சன் கரண்ட் வேர்ல்டு. ஸோ அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து நியூக்ளியர் வெப்பன், அதாவது அணு ஆயுதங்களோட பயங்கரமானது அப்படிங்கிறாரு. இன்னொரு நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்போ தான் ஒரு 1 or 2 years முன்னாடி இறந்தார். அவர் வந்து என்ன சொல்லலாம், 3 விஷயங்கள் வந்து மனிதனுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற ரொம்ப உறுதியாக நம்புறாரு கூடிய சீக்கிரத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அணு ஆயுதங்கள், குளோபல் வார்மிங், குளோபல் பொல்யூஷனிங். ஸோ ஃபார் நம்ம கண்டுபிடிப்புகளோட பலன் தான் இந்த குளோபல் வார்மிங், குளோபல் பொல்யூஷனிங், அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சு. ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சுக்கான எல்லா விளைவுகளும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 3 த்ரெட் வந்து ஹியூமன் கைண்ட். இந்த 3 விஷயங்களும் கடந்த ஒரு 20-30 வருடங்கள் எடுத்துப்போமே, நம்ம வேலைகளை வந்து எந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்ப்போம். இப்போ கார் தொழிற்சாலை எடுத்துக்கலாமே. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கார் தொழிற்சாலை, ஒரு கார் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 lakhs வந்து எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க ஒவ்வொரு கார் கம்பெனிலையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான், சில 100 தான் இருக்காங்க. அது ஃபுல்லாக ரோபோட்ஸ் தான் வந்து கார்ஸ் அசம்பிள் பண்ணுது, எல்லா ஒர்க்கு அதான் பண்ணி முடிக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம மனுஷங்க இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பேட்டரி கார்ஸ் வந்துருச்சு. பேட்டரி கார்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே இப்போ டெஸ்லா சொல்லலாம். இப்போ எல்லா கம்பெனிஸுமே நம்ம பரவலாக பேட்டரி கார்ஸ், பேட்டரி வெஹிக்கிள்ஸ், பேட்டரி 2 wheelers எல்லாமே வந்து பரவலாக எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ பேட்டரி கார்ஸ் வந்து இப்போ நம்ம டர்போ இன்ஜின்ஸ், அதாவது இது வரைக்கும் யூஸ் பண்ண பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸில் வந்து நிறைய உதிரி பாகங்கள் தேவைப்படுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட்டர், ரேடியேட்டர், ஆயில் ஃபில்டர், அந்த டீசல் பெட்ரோல் இன்ஜினுக்கான சம்பந்தமான நிறையா உதிரி பாகங்கள் தேவை. அதனால நிறைய சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ பேட்டரி கார்ஸில் பார்த்துட்டிங்கன்னா வெறும் பேட்டரி அண்ட் இன்னும் ஒரு பக்கம் ஆட்டோமேஷன் ஆகும். இந்த அடிஷ்னலாக நிறைய குட்டி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ செக் பாயிண்ட்டு தகவல் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி, ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. நான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் சில வருடங்களாகவே பார்க்குறேன் எல்லாமே வந்து ஒர்க்ஸ் எல்லாமே ஆட்டோமைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது சாஃப்ட்வேர் தான். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நான் வந்து நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், அந்த மாதிரி சோஃபாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆட்டோமைஸ் பண்ணிருக்காங்க. நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன். என் கூட இன்னொரு டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. என்னோட வேலையை ஆட்டோமைஸ் பண்ணுறேன். அதுமாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் சரி, டெஸ்டிங்கும் சரி, எல்லாத்தையும் ஆட்டோமைஸ் பண்ணுறதுக்கான வேலை. இப்போ மெஷின் லேர்னிங் வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறாங்க. க்ளவுடுக்கு மூவ் பண்ணால் வந்து ரொம்ப ரிசோர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கு. அப்புறம் சிவில், அதாவது கட்டுமானம், அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துலேயும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பெரிய சிஎன்சி மிஷின்ஸ் அது இப்போ வந்துருச்சு. இப்போ இன்னுமே ஃபைன் டியூன் பண்ணிருக்காங்க சிஎன்சி மிஷின்ஸு. இப்போ கார் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலே ஃபுல்லாக பண்ணுறதுலாம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி தானே, அவங்களோட மிஷின்ஸ் பார்ட்ஸ் தான். ஸோ எல்லா பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாமே வந்து ஆட்டோமைஸ் பண்ணுறதுக்கான பெரிய ஹியூஜ் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அதுவே பண்ணுது. அதே மாதிரி சிவில், நம்ம சிவில் எடுத்துட்டோம்னா அஃப்கோர்ஸ் ஜேசிபி மிஷின் முதற்கொண்டு எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன் தான்.
ஒரு ஜேசிபி மிஷின் வந்து 100-200 பேரோட வேலையை குயிக்காக செஞ்சு முடிச்சிருது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஜேசிபி மிஷின் வந்து பெரிய பெரிய மிஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில். அப்புறம் வந்து ஒரு ரோடு போடுறத எடுத்துக்கோமே, இப்போ பெரிய மிஷின் வருது, அப்படியே கலவை அதுவே அப்படியே ரோட் லே பண்ணிட்டு போகுது, அடுத்த ரோடு ரெடி. அந்த மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பிளாக்காக இருக்கிறாங்க, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடுறாங்க. ஸோ சிவில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா, ஒரு டாக்டர் செக்கப் போனாலே அவங்க என்ன கேட்குறாரு, அந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க, இந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க. அந்த ரிப்போர்ட் எடுக்கிறது யார்? மிஷின்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிடி ஸ்கேனாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்ரே, வாட் எவர் இட் இஸ், எல்லா அந்த ரிப்போர்ட்டை அவர் பார்க்குறாரு. அந்த அவுட்புட்டை பார்த்துட்டு அதுக்கான அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ரிசல்ட்டா, அப்போ இந்த மாதிரி ஒரு மெடிசன் தருவோம் அப்படிங்கிற, இவருக்கு இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் டேட்டா, அவர் சோஃபார் அவர் அக்யூமுலேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டாஸை வச்சு அவர் ப்ராசஸ் பண்ணி மெடிசன்ஸ் எழுதி தர்றாரு. இப்போ இதே வேலை தான் வந்து ஏஐ பண்ணுது. நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸோட ஹெல்ப்போட தான் நடக்குது. ஆக்சுவலாக எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா, தரவுகள், அவங்களோட அந்த தரவுகள் எடுத்து வச்சுட்டு இருக்குது அந்த ஏஐ. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போது சில 1 year ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு சில பல டிசீஸில் வந்து டயக்னோசிஸ், அதாவது அதோட சொல்யூஷனிங்கில் ஏஐ டீம் as well as கம்ப்யூட்டர்ஸ் வெர்சஸ் டாக்டர்ஸ் டீம் 2 பேர்த்துக்கிட்ட வந்து அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் வந்து டாக்டர்ஸோட சொல்யூஷனிங் வந்து 80-90% தான் மேட்ச் ஆயிருக்கு. இதே வந்து ஏஐயோட சொல்யூஷனிங் வந்து 90-95% மேட்ச் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் அஃப்கோர்ஸ் மெஷின் கம்ப்யூட்டர்ஸை நம்ம முன்னாடி இருக்க முடியாது. அதோட ப்ராசஸிங் ஸ்கில்லுக்கு முன்னாடி நம்மளுடைய எலான் மஸ்க் சொன்னோம் இல்லைங்களா, அவரோட வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அதில் ஒரு இதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் டெவலப் நியூராலிங்க் அப்படிங்கிற கான்செப்டை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது நியூராலிங்க் என்னென்னா, நம்மளோட ஸ்கல்ல வந்து ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இட் வில் பி த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யுவர் ஹியூமன் பிரெயின் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ்லேயே வந்து அந்த மொபைலோ கம்ப்யூட்டரோ ஆப்ரேட் பண்ணலாம். அதில் வந்து தே ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு. ஒரு பிக்கில் வந்து ஒரு பன்றியில் வந்து அந்த ஸ்கல் அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் டெய்லியும் அதை வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் கிவிங் அவுட்புட் அந்த பன்றி. ரீசெண்டாக வந்து ஒரு மங்கிக்கு வந்து குரங்குக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி, அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் கேம். அது ஒரு கேம் விளையாடுது வித்தவுட் எனி இன்டர்ஃபேஸ். ஆரம்பத்தில் வந்து கையில் விளையாடுது, அப்புறம் வந்து லேட்டர் ஆன் வந்து பை தாட் அப்படி அதிலே அந்த கேம் விளையாடுது. ஸோ அதுக்கான அவுட்புட் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவங்க அடுத்த டார்கெட் வந்து ஹியூமன் பிரெயின்ஸ், அதான் அவங்க அல்டிமேட் டார்கெட். இது 1 hour ஆப்ரேஷன், சிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த 1 hour ஆப்ரேஷன் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட், ரோபோஸ் தான் பண்ணும் அந்த ஆப்ரேஷனை. ஸோ ஸ்கல் ஆப்ரேஷனே வந்து பிரெயின் சர்ஜரியே வந்து ரோபோஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது அண்ட் மோரோவர் இதுக்கெல்லாம் அல்சைமர் டிசீஸு, அப்புறம் பேக் போன், அந்த நர்வ் சம்மந்தமான இதெல்லாம் வந்து அதை மானிட்டர் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உடம்புக்குள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்டார்டட் டு லேர்ன் அவர் பாடி. நம்ம பிரெயினே படிக்கும், கொஞ்ச நாள் பிரெயினே படிக்க போகுது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கம்யூனிகேட்ஸ் டு பிரெயின் லாங்குவேஜ். அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இட் கேன் ஈஸிலி டவுன்லோட் அவர் டேட்டாபேஸ். ஸோஃபார் நம்ம தேக்கி வச்ச எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அதனால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இட் கேன் ஈஸிலி கண்ட்ரோல். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் பார்த்துக்கோங்க, ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா ஹியூஜ் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்து அதுவே பயிர் பண்ணுது, விதைக்குது, அப்புறம் அதுவே தண்ணி ஊற்றுது, அதுவே அறுவடை பண்ணுது, அதுவே வந்து ஒரு இடத்துல கொட்டி நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ஷிஃப்ட் பேஸில் ஆள் இருப்பாங்க, அவங்க தேர் மானிட்டரிங் த சிஸ்டம்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேஸ்டு. டிரைவர்ஸ் வந்து இப்போ வந்து மிக பெரும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறை வந்து டிரைவர் இண்டஸ்ட்ரி தான். எஜுகேஷனில் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகம் உலகத்தில் அவங்க டக்குனு கிடைக்கக்கூடிய ஜாப் வந்து டிரைவர்ஸ் ஜாப். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்துருச்சு. அதில் கீ எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா நம்மளோட டெஸ்லா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் இன் அமெரிக்கா, கூகுள் ஆட்டோமேட்டிக் கார்ஸ், இதெல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். ஒரு 2 years பேக் வந்து எலான் மஸ்கோட ஆட்டோமேட்டட் டிரைவ் டெஸ்ட் வெர்ஷன் 1ல் வந்து கிட்டத்தட்ட 45% ஆஃப் ஹைவேஸ் ஆக்சிடென்ட் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க, அதாவது தவிர்த்துருக்காங்க வெர்ஷன் 1ல். அவர் சொல்கிறாரு வெர்ஷன் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி வெர்ஷன் 2 and 3ல் வந்து 2 to 3 times பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது ஹியூமன் டிரைவர்ஸை விட ரோபோ டிரைவர்ஸ், ஆட்டோமேட்டட் டிரைவர்ஸ், ஏஐ டிரைவிங் வந்து 200% சேஃபர் அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்துக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிருச்சு, பரவாயில்ல வரப்போகுது இன்னும் சில பல வருஷங்களில். ஸோ இது ஒரு டிரைவர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு த்ரெட். டோல் பிளாஸா எடுத்துப்போமே, ஓவர் இந்தியா அவ்வளோ டோல் பிளாஸா, ஒவ்வொரு டோல் பிளாஸாலுமே 10 கவுண்டர் இருக்கும்.
போத் த வேஸ்க்கு. ஸோ இந்த 10 கவுண்டரில் ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஒரு ஆள். இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே ஆச்சு நம்ம எல்லா பக்கம் ஃபாஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ஒவ்வொரு கவுண்டர்லையும் ஒரு டோல் பிளாஸால் ஒரு பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர், அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ அவங்க எங்கே போனாங்க? இத்தனை வருஷமாக எவ்வளோ லட்சமான பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த டக்குன்னு காணாமல் போயிட்டாங்க. அவங்க எல்லாமே இப்போ ஆட்டோமைஸ்டு, ஃபாஸ்டாக ஆட்டோமைஸ்டு. ஸோ குயிக்காக கார் கிராஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ பெரிய ஜாப் லாஸ் இது. சொல்லிட்டு போகலாம், எல்லாம் ஆட்டோமைஸ் பண்ணிருக்காங்க ஒர்க்கை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஏன் நான் வந்து இத்தனை விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் இது கூட கம்பேர் பண்ண போகிறேன். வேர்ல்டு பாப்புலேஷன் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி யாருன்னா சைனான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நோ, நான் சொல்லுவேன் இந்தியா தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ் யாருன்னா சைனா, இந்தியா, அமெரிக்கா. இதில் வந்து அமெரிக்காவும் சைனாவும் இந்தியாவோட 3 மடங்கு நிலப்பரப்பில், ஐ மீன் ஏரியாவில் பெருசு. சைனாவோட மக்கள் தொகை வந்து 144 crores, இந்தியாவோட மக்கள் தொகை 139 crores, அமெரிக்காவோட மக்கள் தொகை 34 crores தான். இதில் சைனாவும் அமெரிக்காவும் ட்ரிபிள் டைம் இந்தியாவோட ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசு. அதாவது சைனாவை வந்து 9.8 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அமெரிக்கா வந்து 9.8 தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3.3 சம்திங் தான். ஸோ இந்தியாவோட 3 மடங்கு அமெரிக்காவும் சைனாவும் ஏரியாவில் பெருசு. இந்தியாவோட பாப்புலேஷன் ரேஷியோ மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணால் எவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகே, ஒரு பக்கம் ஆட்டோமேஷன் ஆஃப் ஒர்க்கு, இன்னொரு பக்கம் பாப்புலேஷன் சொல்கிறேன்னா, இப்போ இந்தியாவை எடுத்துப்போமே. இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 1950 30 கோடி. பாரதியார் பாடியிருக்காரு 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு. 1980 வந்து 80 கோடி, 2000 வந்து 100 கோடி, 2020 இப்போ வந்து 139 கோடி, ஐ மீன் 140 கோடி. ஸோ நம்மளோட அந்த பாப்புலேஷனோட க்ரோத் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு எஜுகேஷன் வைஸ் எல்லாருமே டிகிரி வாங்குற அளவுக்கு வந்துட்டோம். படிப்பு வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆயிடுச்சு. படித்தவங்க எல்லாம் நீட் கவர் ஜாப் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால இப்போ லோ லெவல் ஒர்க்குக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, ஆள் இல்லை. அதனால் நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க, நிறைய பரவலாக வர்றாங்க. லோ லெவல் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை, ஏன்னா எல்லோரும் படிச்சிடுறாங்க. ஸோ படிச்சுட்டாலே எனக்கு ஜாப் தான் வேணும் அப்படின்னு. நீட் கலர் ஜாபு, ப்ளூ கலர் ஜாபு, வாட்டர் டெஸ்ட். இந்த ப்ளூ கலர் ஜாபு, நீட் கலர் ஜாப் எல்லாமே வந்து ஆட்டோமைஸ் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அப்போது ஒரு பக்கம் வந்து ரிசோர்ஸஸ் வந்து கூஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆட்டோமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இன்னொரு ஏஐயோட த்ரெட் சொல்ல போனால், வெப்சைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுற ஸ்டேஜில் அந்த இடத்துல வந்து கேப்சா அப்படிம்பாங்க. நம்ம வந்து மனுஷங்களா இல்லை ரோபோவா, இந்த செக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளுக்குள்ள அந்த வெப்சைட்டில் போக முடியும். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ஏஐயோட த்ரெட் இருக்குது, நம்மளோட லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பற்றி நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ட் 2 வீடியோவில். தேங்க்யூ.